ஹலோ ஆல், வணக்கம். ஹவு டு ரிவர்ஸ் அ ஸ்ட்ரிங் இன் ஜாவா. ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி ரிவர்ஸ் பண்ணணுன்றது தான் ப்ரோக்ராமில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். கணேஷ் அப்படின்றத ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். அதை எப்படி ரிவர்ஸ் பண்ணுவோன்னா, இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற, அதாவது இந்த வேர்டில் இருக்கிற ஒரு ஒரு லெட்டரையும் பின்னாடி இருந்து நம்ம படிக்க போகிறோம். HSENAG. ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவா இருக்கும்னா, எந்த வார்த்தையை நீங்கள் ரிவர்ஸில் மாற்றணுமோ அதை ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ கணேஷ் நான் இங்கே எழுதிட்டேன். அப்போ என்னோட முதல் அல்காரிதம் என்னது? கெட் த ஸ்ட்ரிங் வேல்யூ அண்ட் ஸ்டோர் இன் எ மெமரி. ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்னு ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி அதில் ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. மெயின் மெத்தடும் அதுக்குள்ளே எழுதியாச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம கோடு எழுத போகிறோம். அல்காரிதமில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? என்ன ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணமோ அதோட இன்புட்டை நம்ம ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணணுன்ட்டு. அதை தான் ஸ்ட்ரிங் இன்புட் ஈக்குவல் டு அந்த ஸ்ட்ரிங்கோட நேமை நம்ம போட்டிருக்கோம். ஸோ தட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த ஸ்ட்ரிங் வந்து இன்புட்டுன்ற ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆயிரும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஸ்ட்ரிங்கில் இந்த இடத்துல அப்படியே மாடிஃபை பண்ண முடியாது. இதை அழிச்சிட்டோ இதை ஓவர் ரைட் பண்ணியோ மாடிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ ஒரு புது மெமரியில் தான் மாடிஃபை ஆகிற ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகும். கரெக்டாக? அப்போ அதே மாதிரி இந்த கணேஷ்ன்ற வார்த்தையை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு புதுசாக ஒரு இடம் வேணும். செகண்ட் அல்காரிதமோட ப்ரொசீஜர், கிரியேட் எ நியூ ஸ்ட்ரிங் பிளேஸ் டு சேவ் த அவுட்புட். அவுட்புட்டை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி வைக்கணும். அதை தான் நம்ம ப்ரோக்ராம்லையும் யோசிச்சிருக்கோம். ஸ்ட்ரிங் அவுட்புட் நேம் அப்படின்னு புதுசாக ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். தற்காலிகமாக எந்த வேல்யூ இல்லாததுனால டபுள் கோட்ஸ்னு போட்டு செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். சிஸ்டம்க்கு என்ன வேலை பண்ண போகிறோன்னு சொன்னால் மட்டும் பத்தாது, எவ்வளோ நேரம் அதே வேலையை நம்ம திரும்ப திரும்ப செய்யணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் உட்பட சொல்லணும். அப்போ இங்கே எத்தனை லெட்டர் இருக்குது? GANESH 6 லெட்டர் இருக்குது. அப்போது ஒரு லெட்டராக நீ 6 வாட்டி மூவ் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ கவுண்ட் எனக்கு முக்கியம். இதுதான் நம்ம மூணாவது ப்ரொசீஜர், கெட் சைஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங். அந்த வார்த்தையோட லெட்டர் சைஸை நம்ம கொண்டு வரணும். இந்த ப்ரோக்ராமோட அடுத்த லைன் பாருங்கள். நம்ம அந்த கவுண்ட்டை வாங்கியிருப்போம். இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் நேம் டாட் லெங்த் அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணால் இந்த ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ லெட்டர் இருக்கோ அந்த கவுண்ட்டை கொடுத்துடும். அப்போ 6 அப்படின்ற இந்த நம்பரை லெட்டர் சைஸ்ன்ற ஒரு இன்டீஜர் வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிடும். ஏன்னா இது ஒரு நம்பர், அதுக்காக தான் நம்ம இன்ட் லெட்டர் சைஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லெட்டரும் ஒரு இண்டெக்ஸ் பொசிஷனில் சேவ் ஆகிருக்கும். ஸோ முதல் லெட்டர் வந்து 0ல் மேப் ஆகிருக்கும், செகண்ட் லெட்டர் வந்து 1. இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரும் அடுத்தடுத்த வேல்யூவில் சேவ் ஆகிருக்கும். 2, 3, 4 அண்ட் லாஸ்ட் லெட்டர் 5ல் சேவ் ஆகிருக்கும். இந்த ஸ்ட்ரிங்கில் நமக்கு ஒரு லெட்டர் வேணும்னா அது இந்த இண்டெக்ஸ் பொசிஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லாஸ்ட் லெட்டரில் நான் ஒரு ஏரோ மார்க்கை வரைய போகிறேன். இதுதான் என்னோட பாயிண்டர். இந்த ஏரோ மார்க்குக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நம்ம சொல்லணுங்க. நீ ஒவ்வொரு பொசிஷனை பேஸ் பண்ணி அந்த லெட்டரை கட்டி இழுத்துன்னு வந்து இந்த புது பிளேஸில் போடு. 0 வரைக்கும் தான் நீ பண்ணணும். பாயிண்ட் பண்ணுற நம்பர் 0 விட கம்மியாக இருந்ததுன்னா, அதாவது -1 -2ன்னு கம்மியாக போச்சுன்னா அதை நீ பாயிண்ட் பண்ணவே கூடாது. உன் வேலை முடிஞ்சுதுன்னு அர்த்தம். ஆரோ மார்க் வந்து 5ல் இருக்குது. இப்போ கண்டிஷன் என்னது? 0 விட கம்மியான்னு பார்க்கும். இல்லை, 5 வந்து 0 விட பெருசு. அப்போது ஹெச்ன்ற இந்த லெட்டரை கொண்டு வந்து இந்த புது ஏரியாவில் போட்டுரும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஆரோ மார்க்கோட மதிப்பை குறைக்கணும். அதாவது ஆரோ மார்க்கோட பொசிஷனை 4க்கு கொண்டு வரணும். அப்போது 5 - 1 தான் என்னது? 4. ஸோ -1 பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆரோ மார்க் எங்கே வரும்? 4ல் வந்துடும். இப்போவும் நமக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஆரோ மார்க் கொடுத்துருக்கோம். 0 விட உன்னோட நம்பர் கம்மியா? இல்லை, 0 விட 4 வந்து அதிகம்தான். அப்போ இந்த வார்த்தையை கட்டி கொண்டு வா. கொண்டு வந்து இந்த ஹெச்சோட சேர்த்துரு. ஓகே, மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்? இதோட மதிப்பை குறைக்கணும். இப்போ 4 - 1 3. ஆரோ மார்க் 3ல் போயிடுங்க. இப்போ ஈன்ற இந்த லெட்டரை கொண்டு வந்து இதோட சேர்த்துரு. இ ஆரோ மார்க்கோட மதிப்பை மறுபடியும் குறைக்க போகிறோம். 3 - 1 3 - 1 2. ஆரோ மார்க் 2ல் போயிடுங்க. ஆரோ மார்க்கோட ஒரே கண்டிஷன் என்னது?
ஜீரோவோட நீ கம்மியாக இருக்கக்கூடாது, ஜீரோவோட பெரிய நம்பர் தான். அப்போது மறுபடியும் அங்கே இருக்கிற கேரக்டரை கொண்டு வந்து என், ஃபைனலாக ஆரோ மார்க் வந்து 0 பொசிஷனில் வரும். ஜீரோவோட வேல்யூ கட்டி கொண்டு வந்து இந்த வார்த்தையோட சேர்த்துரும் ஜி. இதுக்கப்புறம் ஆரோ மார்க்கோட மதிப்பை குறைக்கிறோம், 0 -1. இப்போ ஆரோ மார்க்கோட வேல்யூ வந்து -1 மாறிடுச்சு. இப்போ கண்டிஷன் செக் பண்ணுது, -1 வந்து 0வோட கம்மியா? ஆமாம், கம்மி. அப்போது மொதல் தடவையாக கண்டிஷன் ஃபெயில் ஆகுது, இந்த வேலையை நிறுத்திடுது. இதோட ஃபைனலாக நமக்கும் அவுட்புட் கிடச்சிருது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் அடுத்த 2 ப்ரொசீஜராக எழுதியிருக்கேன். டில் இண்டெக்ஸ் பொசிஷன் 0 ரிப்பீட் த சேம் ஒர்க் யூஸிங் லூப். இப்போ அந்த அல்காரிதமில் இருக்க 4வது ஸ்டெப்பு படி திரும்ப அந்த வேலை செய்கிறதுக்கு நம்ம ஃபார் லூப் எழுதுகிறோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்குள்ளே தான் அந்த கண்டிஷன் இருக்க போகுது. அண்ட் ஃப்ளவர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஃப்ளவர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இதுக்குள்ளே தான் அந்த வேலைக்கான கோடு எழுத போகிறோம். அதை நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போது இந்த ஃபார் லூப்புக்குள்ளே கண்டிஷன் எழுதணும்ல, இது வந்து நான் ஆரோ மார்க் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணால, அந்த எக்ஸாம்பிளை மைண்டில் வச்சுக்கோங்க. இனிஷியலாக ஆரோ மார்க் எந்த பொசிஷனில் இருக்கும்? அந்த லெட்டரோட கடைசி பொசிஷனில் இருக்கும். லெட்டரோட முதல் பொசிஷன் 0ல் ஸ்டார்ட் ஆகுது, கடைசி பொசிஷன் 5ல் முடியுது. ஸோ இந்த ஆரோ மார்க் தான் நீங்கள் ஐன்னு எடுத்துக்கோங்க. ஐக்குள்ளே தான் நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம்? இந்த 5ன்னு ஸ்டோர் பண்ண போகிறோம். சைஸ் 6ன்னு வரும். 6னா எனக்கு 6 வேணாம், -1 பண்ணி எனக்கு 5 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பொசிஷனை நம்ம ஐயில் ஸ்டோர் பண்ணிட்டோம். நான் அந்த ஆரோ மார்க் என்ன பண்ணணும்? அந்த பொசிஷனில் இருக்கிற கேரக்டரை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கண்டிஷனை செக் பண்ணணும். ஆரோ மார்க்கில் இருக்க இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0வோட கம்மியாக இருக்கக்கூடாது. அதை தான் நம்ம இங்கே கோட எழுதியிருப்போம். I greater than or equal to 0, 0விட நான் பெருசு அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஆமாம், பெருசு. 5 வந்து 0விட பெருசு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஃபார் லூப் உள்ளே எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் செக்ஷன் வரும். அதாவது நான் என்ன சொன்னேன், ஆரோ மார்க்கோட மதிப்பை குறைச்சிடணும், முன்னாடி பொசிஷனுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. அப்போது 5 - 1 4ன்னு ஆரோ மார்க்கில் போய் நின்றோம் கரெக்டாக அந்த பாயிண்டர். அதே மாதிரி தான் இங்கே ஐயோட வேல்யூ நம்ம குறைக்கிறோம். ஐயோட வேல்யூ இனிஷியலாக 5 தான், ஆனால் வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ மைனஸ், அதாவது I - 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ என்னது? 4 வந்து மறுபடியும் இந்த கண்டிஷன் கரெக்டானு பார்க்கும். கரெக்ட், ஏன்னா 4 ஸ்டில் கிரேட்டர் than or equal to 0 தான். அப்போ மறுபடியும் உள்ள அந்த வேலையை செய்கிறதுக்கு கோடுக்குள்ளே போகும். இண்டெக்ஸ் பொசிஷன் 2 1 0 வரைக்கும் போகுங்க, சரியா? ஃபைனலாக 0 வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த லூப்புக்குள்ளே அலோவ் பண்ணுவோம், ஐயோட வேல்யூவை -1 பண்ணுவோம். 0 - 1 என்னது? -1. மொதல் தடவையா இப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆக போகுது, ஏன்னா ஐயோட வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் than or equal to 0 தான். ஈக்குவல் வரைக்கும் ஓகேவா? அதை விட கம்மியாக எப்போவாது போகுதுன்னா இந்த லூப்பை ஸ்டாப் பண்ணிவிடுங்க, செய்கிற வேலையை நிறுத்திடுங்க. நம்ம எல்லா லெட்டரையும் திருப்பி போட்டாச்சுன்னு அர்த்தம். கடைசியாக அந்த வேலையை செய்யறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோன்னா, அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் நேம் டாட் கேர் அட் அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ண போகிறோங்க. கேர் அட் என்ன இண்டெக்ஸ் பொசிஷன் உங்களுக்கு வேல்யூ வேணுமோ அந்த பொசிஷனை பாஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ 5th பொசிஷனோட கேரக்டர் ரிட்டர்ன் பண்ண பாருங்களேன், ஹெச்னு ரிட்டர்ன் பண்ணுதா? ஸோ இந்த மெத்தட் மூலமாக தான் நம்ம அந்த வேலையை செய்ய போகிறோம். இந்த எம்டி ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே தான் நம்ம ரிவர்ஸ் பண்ண வேர்டு இருக்க போது. ஸோ அவுட்புட் நேம் ஈக்குவல் டு தடவை எம்டி ஸ்பேஸில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ எம்டி ஸ்பேஸ் ப்ளஸ் என்னோட லாஸ்ட் பொசிஷனோட கேரக்டரை ஆட் பண்ண போகிறேன், அதாவது ஹெச். ஓகேவா? திரும்பவும் இந்த லூப் ரன் ஆகும்ல, அப்போது இண்டெக்ஸ் பொசிஷன் 4ல் இருக்கிற கேரக்டரை எடுத்துக்கும். இதில் ஆட் பண்ண போதுன்னா இப்போ அவுட்புட் நேமில் எம்டி ஸ்பேஸ் இல்லை, ஹெச் இருக்குது. ஓகேவா? அப்போ ஹெச்சோட ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ண போகிறேன்? திரும்பவும் அவுட்புட் நேமில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போது 3வது லூப் அப்போது ஐயோட வேல்யூ 3 இருக்கும், 3யோட வேல்யூ இ. அப்போ ஈன்ற இந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு எங்கே ஆட் பண்ண போகிறேன்? ஹெச்எஸ்ல ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா ஹெச்எஸ்ல தான், ஏன்னா அவுட்புட் நேம் வந்து இப்போது எம்டி கிடையாது, ஹெச்எஸ். இந்த மாதிரி தான் நம்ம இந்த லூப் முடிகிற வரைக்கும் ஒரு லெட்டராக எடுத்து இந்த எம்டி ஸ்பேஸ்க்குள்ளே ஆட் பண்ணுற லெட்டரோட ஆட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் ப்ளஸ். ஸோ ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கோட நம்ம தேவையான லெட்டரை ஆட் பண்ணிகிட்டே போகலாம்.
ஃபைனலாக இந்த லூப் முடிஞ்சிடும். நம்ம ரிவர்ஸ் பண்ண ஸ்ட்ரிங்கு இந்த அவுட்புட் நேமில் ஸ்டோர் ஆகிடும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் மூலமாக ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு லைனை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அவுட்புட்டை டைரெக்டாக பிரிண்ட் பண்ண போகிறோம். அவுட்புட் நேம். இதை ரன் பண்ணுறேன். ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கு.